அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். தற்போதைய திமுக எம்பி கதிர் ஆனந்த் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு இருக்குதோ இல்லையோ, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் இந்த விஷயத்தையே ராஜினாமா விஷயத்தையே நான் சொல்கிறேன். பழங்காலத்தில், அதாவது 1960 உண்மையாலுமே என்ன நடந்துச்சு? படிக்காதவர்கள், மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணவங்க, மளிகை கடைக்காரங்க, சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தவங்க, சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஏதாச்சும் ஒன்று இந்த சமூகத்துக்கு எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் இங்கே வந்து எம்பியாகவும் எம்எல்ஏவும் இருந்தாங்க. நிறையா வரலாறு இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இந்த சுதந்திர போட்ட தியாகிகள் அவங்கெல்லாம் வந்து இந்தியாவுடைய சுதந்திர காலகட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அளவுக்கு அதிகமாக நல்லவர்கள், முக்கியமாக நல்லவர்கள், வல்லவர்கள் இல்லை, நல்லவர்கள் வந்து எம்பியாகவும் எம்எல்ஏவும் இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த ரவுடிசம் அப்படிங்கிறது ஒன்று தலை தூக்குச்சுங்க. அங்கே தான் வந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு கட்டத்துலேயும், ஒவ்வொரு மாநிலத்திலையும், ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த ரவுடிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இந்த ரவுடிசத்துலேருந்து தான் பெரும்பாலானவங்க அரசியலுக்கு வர ஆரம்பித்தாங்க. மிக முக்கியமாக கொலை குற்றவாளிகள், வெட்டு குத்துக்கொலை செய்கிறவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க எல்லாருமே இன்றைக்கி அரசியலில் இருக்காங்க. அவங்க தான் அரசியல்வாதிகளாக மாறி எம்பியாகவும் எம்எல்ஏவும் இருக்கிறாங்க. தேர்தல் கமிஷனில் கட்டாயமாக இந்த விதிமுறையெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அடிப்படை காரணமே இவனுங்க மாதிரி ஆளுங்க தான். இது 80 காலகட்டத்திலேருந்து இந்த மாதிரி ஒரு ரவுடிசம் சம்மந்தப்பட்ட அரசியல் வந்து ஆரம்பிச்சது. 70 காலகட்டத்தில் அதிகமாக தொடங்கிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் தென்பகுதிகளில், அதாவது சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்களே, அந்த பகுதிகளில் சினிமா கலைஞர்களோட ஆதிக்கம் மிக மிக அதிக அளவில் இருக்குது. இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் விஜய் வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டு இருக்குது. அதாவது அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இப்போ வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு ஒரு காலகட்டம் வந்து இந்த காலகட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது சினிமா கலைஞர்களோட ஆதிக்கம். அப்புறம் என்னென்னா, அவர்கள் சார்ந்த ஆட்களை வந்து மட்டுமே இன்றைக்கி வந்து அந்த ஆட்சிக்கு வராங்க. எம்பியாவும் எம்எல்ஏவும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, நடுத்தர மக்கள், நல்லவர்கள், சமூக ஆர்வலர்கள், இந்த சமூகத்துக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாமே அரசியலை விட்டு ஒழித்து கட்டப்பட்டார்கள். இதுதான் உண்மை. நான் இதை சொல்கிறதே நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதனால தான் இங்கே நல்லதே நடக்காமல் போயிடுச்சு. பிரச்சனையே அதுதான். இவங்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக, அதாவது பட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், தொழிலதிபர்கள், மிக மிக மெத்தப்படுத்த கொளுத்த முதலாளிகள், இவங்க எல்லாமே அரசியலுக்கு வராங்க. அரசியலுக்கு ஏன் வராங்க? தன்னுடைய பிஸ்னஸ் நிலைநிறுத்தணும், தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக்கணும், மேலும் மேலும் பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வராங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது. ஒரு சமூக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லாமல் வரவன் எதுக்காக தொழில் பண்ணணும்? ஒரு சமூகத்திற்காக பாடுபடுறேன், ஒரு பொது தொண்டு செய்கிறேன், பொது சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவன் எதுக்காக கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணணும்? ஒரு 10 லட்சம் 5 லட்சம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறவன் சரி, சமூகத்தின் மீது சமூகத்தின் ஆர்வத்தின் மீது, பொது சேவையின் ஆர்வத்தின் மீது அவன் வந்து ஒரு அரசியலுக்கு ஒரு எப்படி சொல்ற, ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆகணும், இந்த சமூகத்தை எதுக்காக பாடுபடணும், இந்த பொது சேவைக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்கிறத ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறான். எப்படி? ஒரு குறைஞ்சபட்சம் பாரிவந்தர், இப்போ எஸ்ஆர்எம் பாரிவந்தர் மட்டும் கிட்டத்தட்ட 48 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. எப்படி? சிவி சண்முகம், நீதி கட்சி சிவி சண்முகம் கிட்டத்தட்ட ஒரு 84 காலேஜ் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஏவா வேலு சொல்லவே வேணாம், கோடிக்கணக்கில் பிஸ்னஸ். டிஆர் பாலு சேது சமத்துவ திட்டத்தோட மொத்த பணம் 70,000 கோடி ரூபா, மொத்தமாக 70,000 கோடி ரூபா ஆட்டை போட்டார். அதாவது மன்மோகன் சிங் 2வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றுக்கிட்டார். அப்போ கலைஞர் வந்து டெல்லிக்கு இங்கிருந்து போனார். போகும்போது
எல்லா லிஸ்ட்டையும் கொடுத்தாரு. கலைஞர் வந்து தன்னுடைய யார் யார் அமைச்சர் ஆகணும், யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா லிஸ்ட்டையும் கொடுத்தாரு. அப்போ வந்து மன்மோகன் சிங் முன்னே ஒன்று மட்டும் சொன்னார், தயவு செஞ்சு டிஆர் பாலுவை மட்டும் இந்த போஸ்டிங் கேட்காதீங்க அப்படின்னா, அப்போ அது அது அந்த சூழ்நிலையை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்காக தான், தன்னுடைய சொத்தை பெருக்கிறதுக்காக தான் அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வராங்க, தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள், வராங்க. இந்த நிலை ஒழியலைன்னா கண்டிப்பாக இந்தியாவில் ஊழலை ஒழிக்க முடியாது. இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. சம்பாதிக்கணும்னு தான் அரசியலுக்கு வரானுங்க, இதை நிறுத்தணுங்க. அதனால தான் கதிர் ஆனந்த் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறேன். ரொம்ப கேவலமாக இருக்குங்க. எல்லா கட்சியிலையும் இந்த நிலைமை தான். இந்தியாவில் எல்லா கட்சியிலையும் இந்த நிலைமை தான். பேர் மட்டும் வேற, போர்டு மட்டும் வேற. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாருமே இதே தான். அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷாவும் இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு ஜெய்ஷாக்கு வருமானம் இருக்குது. 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் மட்டும் இருக்குது. அரசியலேருந்து யாரும் சம்பாதிக்கல அப்படிங்கிறத விரல் விட்டு எண்ணி விடலாம். எல்லார்கிட்டையும் இன்னைக்கு கொளுத்த முதலாளிகளாக இருக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதியாக இருக்கிறாங்க, அவங்க எம்எல்ஏவும் எம்பியாவும் இருக்கிறாங்க. நல்லவர்கள் யாருமே இந்த அரசியலுக்கு வரல. இதுதான் கேவலம். இதுதான் ஜனநாயகத்தோட மிகப்பெரிய தோல்வி. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தால் தயவு செஞ்சு அரசியல் விட்டு போயிருங்க. அரசியல்வாதிகள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மிகப்பெரிய நல்ல தொழிலதிபர்களாக ஆகிடலாம். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது, ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது, எல்லா தொழிலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அரசியலுக்கு வந்து தொழில் பண்ணி அசிங்கப்படுத்துறீங்க, நாசக்கேடு பண்ணுறீங்க? திமுக எம்பி கதிர் ஆனந்த் உடனடியாக தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதுக்கு வந்து தார்மீக பொறுப்பு அவர் தான். இது மேலும் மேலும் கேவலமாகாமல் இருக்க இந்த செயலை உடனடியாக அவர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தல் செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.